தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மகாராஷ்டிர மாநிலம் தானேவில் சத்ரபதி சிவாஜியின் சிலை முழுவதுமாக உடைந்து விழுந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, கடந்த ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதி, அதாவது கடற்படை தினம் அன்று சிந்துதுர்க் மாவட்டத்தில் பிரதமர் மோடி சத்ரபதி சிவாஜியின் 35 அடி சிலையை திறந்து வைத்தார். இன்று சுமார் 1 மணி அளவில் அந்த சிலை முற்றிலுமாக இடிந்து கீழே விழுந்திருக்கிறது. அதன் என்ற முழுமையான தகவல் இதுவரை வெளியாகவில்லை. ஆனால் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல், கடந்த 3 நாட்களாக சிந்துதுர்க் மாவட்டத்தில் கடும் காற்று மற்றும் மழை பெய்து வருவதாக தற்போது தகவல் வெளியாகிறது. ஆனால் இதுவரை இந்த சிலை இடிந்து விழுவதற்கான காரணம் என்ன என்பது இதுவரை வெளியாகவில்லை. ஆனால் இந்த சிலை இடிந்து விழுந்ததை அடுத்து தற்போது மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய அரசியல் பூகம்பமானது எழுந்துள்ளது. எதிர்கட்சிகள், பாஜகவினர் இந்த சிலையை நிறுவுவதில் போதிய கவனம் செலுத்தவில்லை. பிரதமர் மோடிக்கு இந்த நிகழ்வை நிகழ்த்துவது மட்டுமே அவர்கள் குறிக்கோளாக இருந்தது. சத்ரபதி சிவாஜியின் சிலையை அதோட குவாலிட்டியை உறுதி செய்ய இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா அரசு தவறிவிட்டதாக தற்போது குற்றம் சாட்டி வருகின்றனர். பாலா, முகிலன், கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம்தான் சிலை திறக்கப்பட்டது. ஓராண்டுக்குள்ளாக சிலை முழுவதுமாக உடைந்து விழுந்திருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக வேறு தரப்பு ஏதேனும் விசாரணை நடத்த வாய்ப்பு இருக்கா? தற்போது மகாராஷ்டிரா இந்த விஷயத்தை தங்களது எந்த கருத்தினால் இந்த சிலை இடிந்த 35 அடி சிலை விழுந்தது என்பதை தற்போது அவர்கள் ஆராய்ந்து வருகின்றனர். நீங்கள் குறிப்பிட்டதுபடி டிசம்பர் 4ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்ட சிலை இன்னும் ஓராண்டு பூர்த்தி ஆவதற்குள்ளாகவே முற்றிலும் இடிந்து விழுந்திருக்கிறது. இனி மகாராஷ்டிரா அரசு இதற்கு என்ன காரணம் என்ன என்பதை அவர்கள் தற்போது ஆராய தொடங்கின்றனர். ஆனால் சத்ரபதி சிவாஜி மகாராஷ்டிராவில் ஒரு மிகவும் போற்றப்படக்கூடிய ஒரு பெரும் தலைவர். அவருக்கு நிறுவிய சுமார் 35 அடி உயர சிலை, பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்ட சிலை இடிந்து விழுந்திருப்பது பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. பாலா, நன்றி முகிலன், விரிவான விவரங்களுக்கு.